புதுச்சேரியில் நடிகர் விஜயின் கோட் திரைப்பட படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் விஜயை பார்க்க ரசிகர்கள் பெருமளவில் திரண்டனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நிகழ்ச்சி செய்தியாளர் இளமுதன் விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, விஜய் கட்சி துவங்கியதை தொடர்ந்து புதுச்சேரியில் திரைப்படத்தில் படப்பிடிப்பில் பங்கேற்றிருக்கிறார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் தயாராகும் கோட் திரைப்படத்தில் அவர் பங்கேற்றிருக்கிறார். இந்த திரைப்படமானது புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்து ஏஎஃப்டி மில்லுக்குள் நடக்கிறது. இந்த மில் இயங்காத சூழ்நிலையில் மூடப்பட்டிருக்கிறது. பெரிய சுவரை தாண்டி தான் உள்ளே செல்ல முடியும். விஜய் மதியம் 1:45 மணிக்கு வந்தது தகவல் தெரிந்தவுடன் ஏராளமான ரசிகர்கள் ஏஎஃப்டி மில் முன்பு கூடியிருக்கிறார்கள். படப்பிடிப்பு முடிந்து விஜய் வெளியே வரும்போது தங்களை பார்த்து கை அசைப்பார் என்பது அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி துவங்கிய பிறகு விஜய் புதுச்சேரியில் படப்பிடிப்பில் பங்கேற்றிருப்பது ரசிகர்களுக்கும் அவர்களது தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் விஜயை பார்க்க முடியும் என்பதற்கு அவர் காத்திருக்கிறார்கள். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து கடும் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான ரசிகர்கள் கூடியிருப்பதனால அந்த வழியில் வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இருப்பினும் பொதுமக்களையும் ரசிகர்களையும் சமாதானப்படுத்துவதற்கு கட்சியின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் அனைவரும் கலந்து செல்லும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் ரசிகர்கள் யாரும் கேட்காமல் அங்குள்ள மரம் மற்றும் சுவரின் மீது ஏறி படப்பிடிப்பு உள்ளே செல்வதற்கு முயன்றிருக்கிறார்கள். இருப்பினும் அங்க இருக்கும் பவுன்சர்கள் அவர்களை தடுத்திருக்கிறார்கள். விஜய் போகும்போது கண்டிப்பாக உங்களை சந்திப்பார், அதுவரை வெளியே காத்திருக்குமாறு கூறியிருக்கிறார்கள். மீண்டும் புசி ஆனந்த் அனைவரும் கலந்து செல்லுங்கள், போக்குவரத்துக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். இருப்பினும் கடலூர் சாலையில் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் காணப்படுகிறது. கட்சி துவங்கியதற்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்த விஜய் தற்பொழுது காத்திருக்கும் தன்னுடைய ரசிகர்களை பார்ப்பார். தன்னுடைய ரசிகர்களை பார்த்து என் நெஞ்சில் கூடியிருக்கும் ரசிகர்களே என்று ஒரு வார்த்தையை சொல்வாரா என்று அவர்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள். பாலா, நன்றி இளமுதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.